ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படிங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இன்னைக்கு கடம்பா மீன் வச்சு நல்ல ஒரு சூப்பர் ரெசிபி பண்ண போறோங்க. கடம்பா மீன், கனகத்தை மீன் எடுத்து வச்சிருக்கோம். கனகத்தை மீன் வந்து பூண்டு மிளகும் போட்டு நல்ல ஒரு குழம்பு வைக்க போறோம். அடுத்தது கடம்பா மீனை நம்ம பட்டர் கிரேவி பண்ண போறோங்க. இப்போ வாங்க அதெல்லாம் எப்படி பண்ண வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கடம்பா மீனெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். நல்லா எல்லாமே நம்ம மேலே இருக்கிற அந்த பிங்க் கலர் தோலெல்லாம் அதை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது காணங்கத்தை மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம குழம்புக்கு செய்யணும், அதுக்கு காணங்கத்தை மீன் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்யறதுக்கு புளியை நான் ஊற வச்சிருக்கேன். புளியை கரைச்சிக்கலாம். பூண்டு உரிச்சு வச்சுருக்குறோங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி நம்ம ரெண்டு ரெசிபிக்குமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் நம்ம புளியை கரைச்சிக்குவோங்க. புளியை நான் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணி முதல்ல நம்ம லைட்டாக எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி கலக்கிடலாம். ரொம்ப சூடாக இருக்கு. புளியை கரைச்சிக்குவோம். நல்லா ஒரு 75 கிராம் பக்கம் நான் புளி எடுத்துக்கோங்க. கரைச்சி வேலை கட்டிக்கலாம். நல்லா நம்ம திக்காக கரைச்சிட்டா தான் நல்லா இருக்குங்க. நல்லா காணங்கத்தை மீனுக்கு நம்ம பூண்டு, மிளகு எல்லாம் சேர்த்து நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பராக நம்ம குழம்பு நல்லா காட்ட வைக்க போகிறோம். மீன் குழம்பு கோல்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து நல்லா கேட்கும் இந்த குழம்பு. அவ்வளோதான், புளியை கரைச்சிட்டோம். நல்லா ஒரு 2 வாட்டி நம்ம வடக்கட்டி எடுத்துக்கலாம். திப்பெல்லாம் போகிற அளவுக்கு புளியெல்லாம் கரைச்சாச்சு. நல்லா சுத்தமாக வடக்கட்டிட்டோம். இதில் ஒரு 2 தக்காளி போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா ஒரு பழமாக பார்த்து 2 பழம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம கரைச்சிக்குவோம். தக்காளி கரைச்சாச்சுங்க. வேணுங்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளுங்க, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், நம்ம மசாலாலாம் போட்டு கரைச்சி வச்சாச்சு. புளியெல்லாம் கலந்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம பூண்டு மிளகு போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம்னு சொன்னாங்க இல்லையா, பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா பேஸ்ட் அரைச்சின்னு வந்துட போகிறோம். நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. மிளகு பூண்டெல்லாம் நம்ம மையம் அரைச்சின்னு வந்துட்டாங்க. போய் நம்ம குழம்பு தாளிக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடாகுது. கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க.
வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது நம்ம கிரேவிக்கு எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம மிளகு, பூண்டு, சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கோங்க. அதையே நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். பச்சை வாசனெலாம் போய் வதக்கி வச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி, மிளகாத்தூள், மசாலாலாம் கரைச்சி கலந்து வச்சுக்கோம்ல, சேர்த்துக்கலாங்க. எல்லாம் அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நம்ம தாளிச்சிட்டோம். கொஞ்சமா தண்ணி கலந்து கொஞ்சம் கலக்கி ஊற்றி விடலாம். அவ்வளோதாங்க. அப்படியே குழம்பு கொதிச்சு வரட்டும். அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நம்ம தட்டு போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைப்போங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம கடம்ப பட்டர் கிரேவிக்கு நம்ம பாத்திரம் வச்சாச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இந்த கிரேவி நல்லா செமையா இருக்குங்க, சூப்பரா. இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு. அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். அதான் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி விட்டோம். இப்போ நம்ம கடமை மீன் சுத்தம் பண்ணி வச்சுக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம்.
கடமா மீன் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இதே நம்ம வதக்கிடலாம். கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும், மூடி வைப்போம். குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியா ரெடி ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்க போறோம். நல்லா சூப்பரா காணங்கத்த மீன் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம பூண்டு மிளகுல அரைச்சதுனால நல்லா கமகமான வாசனையா இருக்குங்க குழம்பு. அவ்வளோதான். அப்படியே கொஞ்ச நேரம் மீன் வெந்து வர்ற வரைக்கும் அப்படியே லைட்டாக கிளறி விடுவோம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அப்படியே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக மீனெல்லாம் வெந்து வந்துடுச்சுங்க. வச்சுக்கலாம். நல்லா ஒரு கொத்தமல்லி தழை தூவி நல்லா இன்னைக்கு பூண்டு மிளகு எல்லாம் அரைச்சி ஊற்றி நல்ல ஒரு காட்டை ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு வச்சுக்கோங்க. நல்ல கோல்டு சளி தொண்டை கரகரப்பு எல்லாமே க்யூர் ஆகும் இந்த மாதிரி நம்ம மீன் குழம்புல மிளகு பூண்டெல்லாம் அரைச்சி போட்டோம்னா. ஓகேங்க, ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கடம்பா கிரேவி அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் அந்த கடம்பாலேயே தண்ணி விட்டு நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். கரம் மசாலா தாங்க சேர்க்குறேன். இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. இதுல எல்லாமே மிளகாத்தூள் எல்லாம் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இன்னைக்கு ஒரு சூப்பர் குக்கிங்க போதும். கிரேவின்றதுனால உப்பு கம்மியாக சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம இந்த மசாலா வாசனைலாம் கொஞ்சம் போட்டோங்க. கொஞ்சமா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கடம்பா கிரேவி பட்டர் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த பட்டரை சேர்த்துக்க போறோம். நல்லா இன்னைக்கு சூப்பரு ரெசிபிங்க. நீங்களும் இது போல செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்டா இந்த பட்டர் சேர்க்கும் போது நல்ல ஒரு
அது ஒரு தனி சுவை சேர்த்து கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் நல்ல ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் சேர்த்து கொடுக்குங்க. அந்த பட்டர் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து நம்ம அதை ரெடி பண்ணும்போது நீங்கள் இது போல் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான காணங்கட்டை பூண்டு மிளகு அரைச்சி போட்டு நல்ல ஒரு காணங்கட்டை மீன் காட்டா ஒரு குழம்பு, அடுத்தது நல்ல ஒரு கடம்பா மீன் பட்டர் கிரேவிங்க. நல்லா பார்க்கும்போது செமையாக இருக்குது, சூப்பராக. நீங்களா இது போல் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி முடிச்சுக்கலாம் கிரேவியை. அவ்வளோதாங்க, சூப்பராக கடம்பா மீன் பட்டர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்ல ஒரு சூப்பரான கனங்கத்தை மிளகு பூண்டு அரைச்சி போட்டு நல்ல ஒரு சூப்பராக நம்ம ஒரு நல்ல ஒரு குழம்பு வச்சுக்கோங்க. கனங்கத்தை மீன் போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த தொண்டை கரகரப்பு சளி இதெல்லாம் நமக்கு சரியாகும். இந்த பூண்டு மிளகு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி நம்ம இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது அவ்வளோ நல்லா ஒரு ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. அடுத்தது சூப்பரான நல்ல ஒரு கடம்பா மீன் கிரேவி பட்டர் கிரேவி. நல்ல ஒரு ஒரு சைனீஸ் டேஸ்ட் இருக்குங்க. இது நம்ம பட்டர் போட்டு நம்ம செய்யும்போது தனியாக ஒரு டேஸ்ட் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம தண்ணிலாம் இது ஊற்றாமல் அந்த கடம்பா மீன்லேருந்து நமக்கு தண்ணி விட்டு நல்லா சரியாக கரெக்டாக குக் ஆகி கிரேவியாக நமக்கு ரெடியாகி வந்துச்சு. இதில் நம்ம பெப்பர்லாம் சேர்த்துருக்கோங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி நல்ல ஒரு காணங்கத்தை மீன் குழம்பு, அடுத்தது கடம்பா மீன் பட்டர் கிரேவி. இன்றைக்கி நம்ம வீடியோ எப்படி இருந்ததுக்கு நம்ம குக்கிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.